ஜெயலலிதா என்னும் நான், கே பழனிசாமி என்னும் நான், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான், ஒரு நாள் இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு, நீ செத்த. ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிக்கு, இன்னொன்னு வணக்கம். வாய்மை அரசியல் அறிவோம். சட்டமன்றத்தில் 2026. இந்த வீடியோ நம்ம விருதுநகர் மாவட்டத்தை பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு மாவட்டத்தையும் பார்த்துருந்தோம். இந்த முறை விருதுநகர் மாவட்டத்தில் இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் வென்றார்கள், எந்த கட்சி அதிகமாக வென்று இருக்குது, தற்போது சிட்டிங் எம்எல்ஏ யாரு, அடுத்து வரக்கூடிய தேர்தலில் யாரெல்லாம் உத்தேச கல வேட்பாளர் பட்டியலில் இருக்கிறாங்க, எஸ்ஆர் படித்து மூலியமா விருதுநகர் மாவட்டத்தில் 7 தொகுதியில எந்தெந்த தொகுதியில எத்தனை வாக்காளர்கள் வந்து எஸ்ஆர் படித்து மூலியமா நீக்கம் செஞ்சிருக்காங்க அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். விருதுநகர் மாவட்டத்தில் மொத்தம் 7 தொகுதிகள் இருக்கு. ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர் தனி தொகுதி, சாத்தூர், சிவகாசி, விருதுநகர், அருப்புக்கோட்டை மற்றும் திருச்சூர் தொகுதி இருக்கு. இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய தகவலை பார்ப்போம். ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதி 2016 ஆண்டு திமுக சேர்ந்த எஸ் தங்கபாண்டியன் வெற்றி பெற்றார். 2021 ஆண்டு மீண்டும் எஸ் தங்கபாண்டியன் வெற்றி பெற்று சிட்டிங் எம்எல்ஏ அமர்ந்துள்ளார். ராஜபாளையம் தொகுதியில் இதுவரைக்கும் நடைபெற்ற தேர்தலில் அதிகமாக 5 முறை அதிமுக வென்றுள்ளது, 4 முறை திமுக வென்றுள்ளது, 2 முறை சுயேட்சை, 2 முறை காங்கிரஸ், 1 முறை சிபிஐ வென்றுள்ளது. 2025 ஆண்டு ஜனவரி நிலவரப்படி 2,28,155 வாக்காளர்கள் இருந்தனர். 2026 ஆண்டு எஸ்ஆர் ஃபைனல் ரிப்போர்ட் படி 2,12,220 வாக்காளர்கள் தற்போது உள்ளனர். அப்போ ராஜபாளையம் தொகுதியில எஸ்ஆர் படித்து மூலம் 15,000க்கும் மேற்பட்ட வாக்காளர்களை நீக்கம் செஞ்சிருக்கிறாங்க. உத்தேச கல வேட்பாளர்கள் ராஜபாளையம் தொகுதியில உத்தேச கல வேட்பாளர் டிஎம்கேல சிட்டிங் எம்எல்ஏ தங்கபாண்டியன் மீண்டும் போட்டியிட விரும்புகிறார். பவித்ரா ஷியாம் நகரமன்ற தலைவர் போட்டியிட விரும்புகிறார். ஏடிஎம்கேல அட்வொகேட் கிருஷ்ணராஜ், அட்வொகேட் முருகேசன் போட்டியிட விரும்புகிறார் மற்றும் நடிகை கௌதமி போட்டியிட விரும்புகிறார். பிஜேபியில கோபால்சாமி போட்டியிட விரும்புகிறார். சிபிஐல ராமசாமி போட்டியிட விரும்புகிறார். ராஜபாளையம் தொகுதியோட வாக்கு வங்கி நாடா, ராஜூஸ், நாயக்கர், நாயுடு, தேவர், செட்டியார் மற்றும் இதர சமூகத்தில் இருக்கிறாங்க. தற்போதைய நிலவரப்படி ராஜபாளையம் தொகுதி அதிமுகவுக்கு சாதகமான தொகுதியாக உள்ளது. ஸ்ரீவில்லிபுத்தூர் சட்டமன்ற தொகுதி தனித்தொகுதி 2016 ஆண்டு எம் சந்திரபிரபா அதிமுக சேர்ந்த போட்டியிட்டு வெற்றி பெற்றார். 2021 ஆண்டு அதிமுக சேர்ந்த எம் மோகன்ராஜ் வெற்றி பெற்று தற்போதைய சிட்டிங் எம்எல்ஏ அமர்ந்துள்ளார். ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதியில் இதுவரை அதிகமாக 7 முறை அதிமுக வென்றுள்ளது, 3 முறை காங்கிரஸ், 3 முறை திமுக, 1 முறை சுயேட்சை, 2 முறை சிபிஐ வென்றுள்ளது. ஆஸ் பர் 2025 ஆண்டு ஜனவரி நிலவரப்படி 2,40,402 வாக்காளர்கள் இருந்தனர். 2026 ஆண்டு எஸ்ஆர் ஃபைனல் ரிப்போர்ட் படி 2,22,367 வாக்காளர்கள் தற்போது உள்ளனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதியில் எஸ்ஆர் படித்து மூலமா 18,000க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதியோட உத்தேச கல வேட்பாளர்கள் டிஎம்கேல ஆர்வி கே துரை, பேராசிரியர் பிரதீபா, ஏடிஎம்கேல வசந்தி, மோகன்ராஜ் எம்எல்ஏ அவங்களுடைய வைஃப், சந்திரபிரபா எக்ஸ் எம்எல்ஏ போட்டியிட விரும்புகிறார். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் சங்கீத பிரியா போட்டியிட விரும்புகிறார். சிபிஐல திவ்யா போட்டியிட விரும்புகிறார். ஸ்ரீவில்லிபுத்தூர் வாக்கு வங்கி தேவேந்திர குல வேளாளர், ஆதி திராவிடர், பிள்ளைமார், நாயக்கர், செட்டியார், சாலியர், பிராமணர், இஸ்லாமியர், முக்குளத்தோர், நாடார் மற்றும் ஏனைய இதர சமூகங்கள் உள்ளன. தற்போதைய நிலவரப்படி ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதி திமுகவுக்கு சாதகமான தொகுதியாக அமைந்துள்ளது. சட்டமன்ற தொகுதி சாத்தூர் சட்டமன்ற தொகுதியில் 2016 ஆண்டு எதிர்கோட்டை எஸ்சி சுப்பிரமணியன் அதிமுக சேர்ந்தவர் வெற்றி பெற்றார். 2019 ஆண்டு நடைபெற்ற இடைத்தேர்தலில் ராஜாவர்மன் அதிமுக சேர்ந்த ராஜாவர்மன் வெற்றி பெற்றார். 2021 ஆண்டு மதிமுக சேர்ந்த ஏஆர்ஆர் ரகுராமன் வெற்றி பெற்றார். தற்போது ரகுராமன் சிட்டிங் எம்எல்ஏ அமர்ந்துள்ளார். சாத்தூர் சட்டமன்ற தொகுதியில் இதுவரைக்கும் நடைபெற்ற தேர்தலில் அதிக முறை 6 முறை அதிமுக வென்றுள்ளது, 4 முறை திமுக வென்றுள்ளது, 3 முறை காங்கிரஸ் வென்றுள்ளது, 1 முறை சுதந்திர கட்சி, 1 முறை தமுமுக, 1 முறை ஃபார்வர்ட் பிளாக், 1 முறை மதிமுக வென்றுள்ளது. ஆஸ் பர் 2025 ஆண்டு ஜனவரி நிலவரப்படி 2,38,279 வாக்காளர்கள் இருந்தனர். 2026 ஆண்டு எஸ்ஆர் ஃபைனல் ரிப்போர்ட் படி 2,27,963 வாக்காளர்கள் தற்போது உள்ளனர். சாத்தூர் தொகுதியில் எஸ்ஆர் படித்த மூலம் 10,000க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். சாத்தூர் சட்டமன்ற தொகுதியோட உத்தேச கல வேட்பாளர்கள் டிஎம்கேல கடற்கரை ஒன்றிய செயலாளர் போட்டியிட விரும்புகிறார். ஏடிஎம்கேல ரவிச்சந்திரன் மாவட்ட செயலாளர் போட்டியிட விரும்புகிறார். ராஜவர்மன் எம்எல்ஏ எக்ஸ் எம்எல்ஏ போட்டியிட விரும்புகிறார். சமுத்திரக்கனி எதிர்கோட்டை சுப்பிரமணியன் எக்ஸ் எம்எல்ஏ போட்டியிட விரும்புகிறார். எம்டிஎம்கே மதிமுக சிட்டிங் எம்எல்ஏ ஏ ரகுராமன் போட்டியிட விரும்புகிறார். சிபிபாறை ரவிச்சந்திரன் எக்ஸ் எம்பி போட்டியிட விரும்புகிறார். டிஎம்டிகேல விஜய பிரபாரம் போட்டியிட விரும்புகிறார். ஒருவேளை டிஎம்டிகேக்கு இந்த தொகுதி ஒதுக்குனாங்கன்னா டிஎம்டிகேல விஜய பிரபாரம் போட்டியிடுவார். சாத்தூர் தொகுதியில வாக்கு வங்கி பட்டியல் சமூகத்தினர் நாடா, முக்குளத்தோர், தேவர், நாயக்கர், செட்டியார், இஸ்லாமியர் மற்றும் ஏனைய சமூகம் உள்ளனர். தற்போதைய நிலவரப்படி உங்களுக்கு சாத்தூர் தொகுதி அதிமுகவுக்கு சாதகமான தொகுதியாக உள்ளது. சட்டமன்ற தொகுதி சிவகாசி
சிவகாசி சட்டமன்ற தொகுதியில் 2016ஆம் ஆண்டு KT ராஜேந்திர பாலாஜி வெற்றி பெற்றார், அதிமுக சேர்ந்தவர். 2021ஆம் ஆண்டு காங்கிரஸ் சேர்ந்த அசோகன் வெற்றி பெற்று தற்போதைய சிட்டிங் எம்எல்ஏ உள்ளார். சிவகாசி தொகுதியில் இதுவரை 5 முறை அதிகபட்சமாக அதிமுக வென்றுள்ளது, 3 முறை காங்கிரஸ் வென்றுள்ளது, 2 முறை திமுக வென்றுள்ளது, 2 முறை தமாக வென்றுள்ளது, 1 முறை மதிமுக, 1 முறை ஜனதாதளம், 1 முறை சுதந்திர கட்சி வென்றுள்ளது. ஆஸ் பர் 2025ஆம் ஆண்டு ஜனவரி நிலவரப்படி 2,40,475 வாக்காளர்கள் சிவகாசி தொகுதியில் இருந்தாங்க. 2026ஆம் ஆண்டு SCR ஃபைனல் ரிப்போர்ட் படி 2,25,461 வாக்காளர்கள் தற்போது உள்ளனர். அப்ப சிவகாசி தொகுதியில SCR படித்து மூலமா நீக்கப்பட்ட வாக்குகள் 15,000க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். உத்தேச கல வேட்பாளர்கள் சிவகாசி தொகுதியில் உத்தேச கல வேட்பாளர்கள் DMK சங்கீதா சிவகாசி மேயர் போட்டியிட விரும்புகிறார். ADMK KT ராஜேந்திர பாலாஜி முன்னாள் அமைச்சர் போட்டியிட விரும்புகிறார். காங்கிரஸ்ல சிட்டிங் எம்எல்ஏ அசோகன் போட்டியிட விரும்புகிறார். வாக்கு வங்கி சிவகாசி தொகுதியில் வாக்கு வங்கி முக்குலத்தூர் தேவர் பட்டியல் சமூகத்தினர் நாயக்கர் செட்டியார் ஆசாரி மற்றும் இஸ்லாமியர் என சமூகத்தினர் உள்ளனர். தற்போதைய நிலவரப்படி சிவகாசி தொகுதி அதிமுகவுக்கு சாதகமான தொகுதியாக உள்ளது. விருதுநகர் சட்டமன்ற தொகுதி 2016ஆம் ஆண்டு திமுக சேர்ந்த AR சீனிவாசன் வெற்றி பெற்றார். 2021ஆம் ஆண்டு மீண்டும் ARR சீனிவாசன் வெற்றி பெற்று தற்போதைய சிட்டிங் எம்எல்ஏ அமர்ந்துள்ளார். விருதுநகர் தொகுதியில் இதுவரை அதிக முறையாக 5 முறை திமுக வென்றுள்ளது, 2 முறை அதிமுக வென்றுள்ளது, 2 முறை காங்கிரஸ் வென்றுள்ளது, 1 முறை சுயேட்சை, 1 முறை தமாக, 1 முறை தேமுதிக, 1 முறை மதிமுக, 1 முறை ஜனதாதளம் வென்றுள்ளது. தற்போதைய நிலவரப்படி 2025ஆம் ஆண்டு ஜனவரி நிலவரப்படி 2,23,656 வாக்காளர்கள் இருந்தனர். SCR ஃபைனல் ரிப்போர்ட் படி 1,98,616 வாக்காளர்கள் தற்போது உள்ளனர். விருதுநகர் தொகுதியில 25,000க்கும் மேற்பட்ட வாக்காளர் SCR பட்டியல் மூலமா நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். விருதுநகர் தொகுதியோட உத்தேச கல வேட்பாளர்கள் DMK ARR சீனிவாசன் சிட்டிங் எம்எல்ஏ மீண்டும் போட்டியிட விரும்புகிறார். ராஜகுரு இளைஞரின் போட்டியிட விரும்புகிறார். ADMK மாப்பா பாண்டியராஜன் போட்டியிட விரும்புகிறார். நடிகை கௌதமி போட்டியிட விரும்புகிறார். விஜயகுமார் போட்டியிட விரும்புகிறார். BJPல பாண்டுரங்கன் போட்டியிட விரும்புகிறார். DMDK விஜய பிரபாகரன் போட்டியிட விரும்புகிறார். விருதுநகர் தொகுதியோட வாக்கு வங்கி நாடார், நாயக்கர், ரெட்டியார் பட்டியல் சமூகத்தினர், தேவர், செட்டியார், இஸ்லாமியர் மற்றும் ஏனைய சமூகத்தினர். தற்போதைய நிலவரப்படி விருதுநகர் தொகுதி திமுகவுக்கு சாதகமான தொகுதியாக உள்ளது. அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதி 2016ஆம் ஆண்டு திமுக சேர்ந்த KKSSR ராமச்சந்திரன் போட்டியிட்டு வென்றார். 2021ஆம் ஆண்டு மீண்டும் KKSSR திமுக சேர்ந்த KKSR போட்டியிட்டு தற்போதைய சிட்டிங் எம்எல்ஏ அமைச்சராக உள்ளார். அருப்புக்கோட்டை தொகுதியில் இதுவரை நடந்த தேர்தலில் அதிக முறை 7 முறை அதிமுக வென்றுள்ளது, 5 முறை திமுக வென்றுள்ளது, 1 முறை ஃபார்வர்ட் பிளாக் வென்றுள்ளது. ஆஸ் பர் 2025ஆம் ஆண்டு ஜனவரி நிலவரப்படி 2,21,295 வாக்காளர்கள் இருந்தனர். 2026ஆம் ஆண்டு SCR ஃபைனல் ரிப்போர்ட் படி 2,06,497 வாக்காளர்கள் தற்போது உள்ளனர். அப்ப அருப்புக்கோட்டை தொகுதியில் SCR படித்தின் மூலமா 14,000க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். அருப்புக்கோட்டை தொகுதியில் உத்தேச கல வேட்பாளர்கள் DMK அமைச்சர் KKSR ராமச்சந்திரன் போட்டியிட விரும்புகிறார். ADMK வைகை செல்வன் அமைச்சர் போட்டியிட விரும்புகிறார். ரவிச்சந்திரன் மாவட்ட செயலாளர் போட்டியிட விரும்புகிறார். விமல் குருசாமி மாவட்ட இளைஞரணி செயலாளர் போட்டியிட விரும்புகிறார். யோகா வாசுதேவன் போட்டியிட விரும்புகிறார். DMDK விஜய பிரபாகரன் போட்டியிட விரும்புகிறார். வாக்கு வங்கி அருப்புக்கோட்டை தொகுதியோட வாக்கு வங்கி செட்டியார், சாலியர், ரெட்டியார், முத்திரையர் பட்டியல் சமூகத்தினர், நாடார் மற்றும் ஏனைய சமூகங்கள் அங்க இருக்கிறாங்க. தற்போதைய நிலவரப்படி அருப்புக்கோட்டை தொகுதி திமுகவுக்கு சாதகமான தொகுதியாக அமைந்துள்ளது. திருச்சுழி சட்டமன்ற தொகுதி 2016ஆம் ஆண்டு திமுக சேர்ந்த தங்கம் தென்னரசு வெற்றி பெற்றார். 2021ஆம் ஆண்டு மீண்டும் தங்கம் தென்னரசு வெற்றி பெற்று தற்போதைய அமைச்சர், தற்போதைய சிட்டிங் எம்எல்ஏ. திருச்சுழி தொகுதியை இதுவரைக்கும் நடந்த தேர்தலில் 3 முறை திமுக வென்றுள்ளது. 2025ஆம் ஆண்டு ஜனவரி நிலவரப்படி திருச்சுழி தொகுதியில் 2,16,962 வாக்காளர்கள் இருந்தனர். 2026ஆம் ஆண்டு SCR ஃபைனல் ரிப்போர்ட் படி 2,04,293 வாக்காளர்கள் தற்போது உள்ளனர். திருச்சுழி தொகுதியில் SCR படிவத்தின் மூலமா 12,000க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். திருச்சூர் தொகுதியில் உத்தேச கல வேட்பாளர்கள் DMK அமைச்சர் தங்கம் தென்னரசு மீண்டும் போட்டியிட விரும்புகிறார். ADMK ராஜவர்மன் எக்ஸ்எம்எல்ஏ போட்டியிட விரும்புகிறார். திருச்சூர் தொகுதியோட வாக்கு வங்கி முக்குளத்தூர் பட்டியல் சமூகத்தினர், நாடா, முத்திரையர் மற்றும் ஏனைய சமூகங்கள் உள்ளன. தற்போதைய நிலவரப்படி திருச்சூர் தொகுதி திமுகவுக்கு சாதகமான தொகுதியாக உள்ளது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 7 தொகுதியில் பார்த்தோம். இந்த 7 தொகுதியில் இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் வென்றிருந்தாங்க, எந்த கட்சி வென்றிருந்தது, தற்போது யார் சிட்டி எம்எல்ஏ இருக்கிறாங்க, அடுத்து உத்தேச கல வேட்பாளர் பட்டியலில் யாரெல்லாம் இருக்கிறாங்க மற்றும் SCR படித்த மூலிமா எத்தனை வாக்காளர்களாக நீக்கம் செய்யப்பட்டுள்ளவர், இதெல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். ஸோ அடுத்து வரக்கூடிய மாவட்டத்தில் உங்களுடைய தொகுதியை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.